ஹலோ காய்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேஸ் டிஸ்கஷன் தான் பார்க்கலாம். இனிமேல் வர ரீல்ஸில் வந்து நம்ம கேஸ் டிஸ்கஷன் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். நான் என்னென்ன கேஸ் பார்த்துருக்கேன் அப்படின்றத இப்போ உங்களுக்கும் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக கேட்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன கேஸ் பார்த்தேன்னா, ஒரு ஃபீமேல் வந்து நெக் பெயின் கேஸ் வந்து பார்த்தேன். ஓகேங்களா? ஸோ அவங்களுக்கு வந்து ஏஜ் 45. நான் நேம் வந்து சொல்ல விரும்பல. ஓகேங்களா? ஸோ இப்போ இவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெக் பெயின் வந்து கழுத்துலேருந்து கை வரைக்கும் ஃபுல்லாக பரவுது அப்படின்றது சொன்னாங்க. அதே மாதிரி கையை வந்து இப்படி தலை மேலே வச்சுட்டு வந்தாங்க. ஸோ இந்த இது வந்து ஒரு சைட் இருக்குங்களா, இது பேர் வந்து பகாடி சைட் அப்படின்னு சொல்லுவாங்க. பகாடினா அந்த பகாடின்னு இது வேற. ஸோ இந்த சைட் வந்து என்னன்னா, இப்போ உங்களுக்கு நெக்கில் வந்து பெயின் இருக்கு, நர்வ்ஸ் வந்து டென்ஷன் ஆயிருக்கு அப்படின்னா இப்படி வைக்கும்போது அந்த பெயின் வந்து ரிலீவ் ஆகும். இது ஸோ இதுதான் வந்து பகாடி சைட் அப்படின்வாங்க. ஸோ கிளாசிக்காக அப்படி வந்தாங்க. ஸோ என்னன்னு செக் பண்ணி பார்த்தா அவங்களுக்கு மெனுபாஸ் வந்து ஆயிடுச்சு அட் த ஏஜ் ஆஃப் 43 இயர்ஸ். ஸோ இது வந்து என்னன்னா உங்களுக்கு ப்ரீ மெனுபாஸ் மாதிரி தான். ஸோ ஆவரேஜாக ஒரு 40 இதுலேயே ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இவங்களுக்கு இப்படி வரும்போது அதே மாதிரி கழுத்து எலும்பு சர்விக்கல் இருக்க ஸ்பைனில் கழுத்து எலும்பு தேய்மானம் இருக்கு. ஓகேங்களா? நல்ல தேய்மானமே இருக்கு. அதே மாதிரி சர்விக்கல் லாடோசிஸ்னா என்னன்னா, இப்போ கழுத்து ஒரு ஸ்ட்ரைட்டா இருக்கலாம ஒரு வளைவு இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த வளைவு வந்து அவங்களுக்கு இல்லை, கம்ப்ளீட்டா இல்லை, அப்படியே குச்சி மாரி ஸ்ட்ரைட்டா இருக்கு. ஸோ இதை நான் வந்து ஒரு எக்ஸ்ரே இமேஜ்ல நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இவங்களுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் நான் கொடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் ஐசிடி. ஸோ இன்டர்மீடியட் சர்விக்கல் ட்ராக்ஷன். ஸோ ட்ராக்ஷன் வந்து என்னன்னா, இப்போ உங்கள் நெக்கை ஜாவையும் உங்கள் ஆக்சிபிட், அதாவது உங்கள் பின் மண்டை இருக்குங்களா, ஸோ இதை வந்து கனெக்ட் பண்ணிடு. ஸோ இதை கனெக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு ஒரு புல்லிங் எஃபெக்ட் தரும். ஸோ இப்போ இது புல் பண்ணும்போது என்ன ஆகும்னா, உங்களுக்கு அந்த நர்வ் இரிட்டேஷன் வந்து கொஞ்சம் ரிலீவ் ஆகும். ஸோ இதுதான் வந்து ஐசிடி. ஓகேங்களா? அதே மாதிரி ஐஎஃப்டி, இது வந்து இன்டர்ஃபெரன்ஷியல் தெரப்பி. இது வந்து பெயின் மாடுலேஷன், மசில் ஸ்டிமுலேஷன் அப்படின்ற பேட்டர்னில் இது ஒர்க் ஆகும். ஸோ இது வந்து உங்களுக்கு பெயினை வந்து நல்லா குறைக்கும். ஸோ இதுதான் உங்களோட ட்ரீட்மெண்ட்டோட இது. இப்போது இவங்களுக்கு வேற என்ன எக்ஸசைஸ் ப்ரிஸ்கிரிப்டும் பண்ணலாம். இப்போது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எடுத்தோடனே எக்ஸசைஸ் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ண முடியாது. பார்த்தீங்களா? பெயின் இருக்குது, பெயினோட எப்படி நம்ம கொடுக்க முடியும் அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஸோ பெயின் வந்து நம்ம மாடுலேஷன் பண்ணிட்டு, அதாவது பெயினை வந்து குறைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து எக்ஸசைஸ் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணணும். ஸோ எப்போ வந்து எக்ஸசைஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 30% பெயின் இருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து எக்ஸசைஸ் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணணும். அதாவது அவங்களோட பெயின் டாலரன்ஸ் பொறுத்து தான் நம்ம எக்ஸசைஸ் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் டாபிக்ல நம்ம ஆப்டிமல் லோடிங் அப்படின்னா என்ன அப்படின்றத பார்க்கணும். ஆப்டிமல் லோடிங்கிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். ஸோ மோஸ்ட்டாக வந்து இதை நிறைய பேர் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஃபேமஸான ஃபிசியோதெரபிஸ்ட்லாம் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன இது அப்படின்ட்டு இதை வந்து நம்ம சிம்பிளாக வந்து பார்க்க போகிறோம். ஆப்டிமல் லோடிங்னா என்ன அப்படின்றது. ஸோ இதோடைய ஃபிசியோதெரப்பியை ரெண்டாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று வந்து எலக்ட்ரோ தெரப்பி, இன்னொன்று வந்து எக்ஸசைஸ் தெரப்பி அப்படின்ட்டு. ஸோ எக்ஸசைஸ் தெரப்பி ப்ளஸ் மேனுவல் தெரப்பி அப்படின்றத பிரிச்சிருக்காங்க. இப்போது இந்த எலக்ட்ரோ தெரப்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக மிஷின் பேஸ்டாக இருக்கும். ஸோ இந்த எக்ஸசைஸ் தெரப்பி வந்து எக்ஸசைஸ் நான் சொன்ன மாதிரி இந்த எக்ஸசைஸ் ஆப்டிமல் லோடிங், அதுக்கப்புறம் வந்து ஆக்டிவ் பேசிவ் அந்த மாதிரி நிறைய இருக்கு. ஸோ எக்ஸசைஸ் தெரப்பி. அதே மாதிரி மேனுவல் தெரப்பியில் ஜாயிண்ட் மொபிலைசேஷன். ஸோ இதுதான் வந்து ஃபிசியோதெரப்பியோட கோர். இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போறோம், பேஷண்ட்டை வந்து எப்படி எஃபெக்டிவாக இது பண்ண போறோம். இப்போ எய்தர் இவங்களுக்கு எலக்ட்ரோதெரப்பி மிஷின் மொடாலிட்டி கொடுக்கலாமா, இல்லை எக்ஸசைஸ் தெரப்பி கொடுத்து ப்ரிஸ்கிரைப் பண்ணணுமா அப்படின்றது தான் மேட்டர். இப்போ என்னை பொறுத்தவரைக்கும் கேட்டிங்கன்னா ரெண்டுமே கொடுக்கலாம். ரெண்டுமே கம்பைண்டாக கொடுத்தா இன்னும் எஃபெக்ட் வந்து நிறைய இருக்கு. சரிங்களா? இப்போ ஒரு சில பீப்புள்ஸ் வந்து என்ன சொல்றாங்கன்னா, எலக்ட்ரோதெரப்பி தான் பெஸ்ட்டு, இல்லை எக்ஸசைஸ் தெரப்பி தான் பெஸ்ட்டு அப்படின்ட்டு. ஸோ ரெண்டுமே ஒரு டிஃப்ரெண்ட் எஃபெக்ட்ஸ் இருக்கு. ஓகேவா? ரெண்டுமே கம்பைனாக கொடுத்தா அந்த எஃபெக்ட் வந்து நம்ம சீக்கிரமாகவே அச்சீவ் பண்ணிடலாம். ஓகேங்களா? இதுதான் வந்து கான்செப்ட். இந்த நிறைய பேர் என்ன சொல்றாங்க, இல்லை நீ கொடுக்குறது தான் பெஸ்ட்டு, இல்லை நான் கொடுக்குறது தான் பெஸ்ட்டு அப்படின்ட்டு நிறைய பேர் அடிச்சுக்கிறாங்க. இது வேற விஷயம். இப்போ உங்களுக்கு இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிச்சுனாலே நிறைய இது உங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு ஈஸியாக இல்லைப்பா எனக்கு எதுவுமே தெரியாது, நான் போகிறேன், எனக்கு வலி இருக்கு, நான் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து கேள்வி கேளுங்க. ஏன் இது எனக்கு தரீங்க, இதனால என்ன ஆகும், எதுக்காக இதை வைக்கிறீங்க, இந்த 3 தான். சரிங்களா? 3 திங். ஏன், எதுக்கு, என்ன ஆகும், இந்த 3 இது கேட்டீங்கனாலும் போதும். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஓகே, நம்ம தெரபிஸ்ட் வந்து ஓகே
இவர் வந்து எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு, எனக்கு இந்த டவுட் இல்லை அப்படின்ட்டு. ஓகேவா, யூ ஹாவ் த ரைட் அண்ட் யூ ஹாவ் த சாய்ஸ். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஆப்டிமல் லோடிங்னா என்ன அப்படின்னு. அன்டில் அண்ட் அன்லெஸ் பை பை.